ஓகே, ஸோ அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் வந்து போகிறோம். ஸோ மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் வந்து தமிழில் வந்து மீன் விரித்தாள்னு சொல்லுவாங்க. லெட்ஸ் கோ. முதல்ல வந்துட்டு கிளிக் ஸ்டார்ட் பட்டன் எக்ஸல் அப்படி நம்ம கிளிக் பண்ணோன்னா எக்ஸல் வந்து நம்மளோட லேப்டாப்பில் பிசியில் வந்து காமிக்கும். ஸோ நீங்கள் பார்த்தீங்க சொன்னாக்கா நம்மகிட்ட எக்ஸல் 2013 கிளிக். ஸோ இங்கே வந்துட்டு blank ஒர்க் புக் அப்படின்னு இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ ஃபுல் ஸ்க்ரீனில் கொண்டு வந்துடலாம். ரைட். ஸோ நீங்கள் பார்த்தீங்க சொன்னாக்கா இங்கே இது பேர் வந்துட்டு ஸ்ப்ரெட் ஷீட்னு சொல்லுவாங்க. நிறைய சேல்ஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொரு சேலுக்கு வந்து ஒரு பேர் இருக்குது. ஸோ அதை பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா முதல்ல வந்துட்டு ஆல்ஃபபெட் அண்ட் தென் நம்பர் சொல்லணும். A1. ஸோ அது வந்து இங்கே வந்து காமிச்சிருக்காங்க A1 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் எந்த சேலில் வச்சாலும் அது வந்துட்டு காமிக்கும். B3, ஸோ C6 அந்த மாதிரி காமிக்கும். ஓகே, முக்கியமாக வந்துட்டு ஹோம் டேப், இன்சர்ட் டேப், ஃபார்முலா டேப் அண்ட் தென் டாட்டா டேப். ஸோ இந்த எக்ஸல் வந்து முக்கியமாக வந்துட்டு கல்குலேஷனுக்கு தான் வந்து நம்ம பயன்படுத்துவோம், டாட்டா கலெக்ட் பண்ணுறதுக்கு. ஓகே, ஸோ நம்ம வந்து இன்றைக்கி ஒரு சிம்பிள் கல்குலேஷன் வந்து நம்ம செய்ய போகிறோம். மந்த் சேல்ஸ் காஸ்ட் அண்ட் தென் ப்ராஃபிட். ஓகே, ஸோ இப்போ மந்த் வந்துட்டு ஜனவரி. ஸோ நீங்கள் ஃபுல்லாக அடிக்கலாம், இல்லைனா ஷார்ட்டாக அடிக்கலாம். ஸோ இந்த பார்டரில் வந்துட்டு நம்ம கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணோன்னாக்கா ஸோ அதுவே வந்து நமக்கு மந்த் வந்து அந்த லிஸ்ட் வந்து அழகாக கொடுத்துரும். ஸோ அடுத்து சேல்ஸ். ஓகே, 3000, 4500, 6000. ஓகே, ஸோ இப்போ காஸ்ட் வந்து பார்ப்போம். 2000, 1500, 2000. ஓகே, ஸோ நம்ம எப்படி ப்ராஃபிட் கால்குலேட் பண்ணுறது அப்படின்ற ஒரு சிம்பிள் ஸ்டெப் சொல்கிறேன். ஈக்குவல் கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இது வந்து எந்த சேலில் இருக்குதுன்னு நம்ம பார்க்கணும். சேல்ஸு C3. ஓகேங்களா, C3ல் இருக்குது. C3 நம்ம டைப் அடிச்சோம்னா அது வந்து அங்கே ஹைலைட் பண்ணிடும். மைனஸ். ஸோ இந்த காஸ்ட் வந்துட்டு D3ல் இருக்குது. D3. ஓகே, ஸோ ஹைலைட் ஆயிடுச்சு. நீங்கள் என்டர் தட்டினீங்கன்னா உங்களுக்கு கல்குலேஷன் கொடுத்துரும். ஓகேங்களா, ஸோ இப்போ அடுத்த ஸ்டெப் வந்து ரொம்ப ஈஸி. ஈக்குவல். ஸோ கிளிக் பண்ணிட்டு பண்ணோம்னா அது வந்து ஹைலைட் ஆயிரும். மைனஸ் அண்ட் தென் காஸ்ட் ஒரு கிளிக், என்டர். ஆல்ரைட். ஸோ ரொம்ப ஈஸியான ஸ்டெப். ஈக்குவல், கிளிக், மைனஸ், கிளிக், என்டர். ஸோ நமக்கு கல்குலேஷன் வந்து கொடுத்துருச்சு. ஸோ ரொம்ப ஈஸி. நீங்கள் இந்த மாதிரி கல்குலேஷன் பண்ணிங்கன்னா நீங்கள் இங்கே எந்த சேஞ்சஸ் பண்ணாலும் உங்களுக்கு வந்துட்டு இங்கே உங்களோட ப்ராஃபிட் வந்து நீங்கள் சேஞ்சஸ் நீங்கள் பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ ரொம்ப ஈஸியான ஒரு வே. ஸோ இப்போ நம்ம ப்ராஃபிட்டில் டோட்டல் ப்ராஃபிட் நமக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கணும்னா ஹைலைட். ஸோ இதோட ஆட்டோ சம் எப்படி கல்குலேஷன் பண்ணுறதுன்னா இங்கே ஹோமில் ஆட்டோ சம் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, அதுவே கல்குலேட் பண்ணிடும். கிளிக், நமக்கு வந்து ஆட்டோ சம் வந்து 7000 வந்து கொடுத்துருச்சு. ஓகே, ரைட். இப்போ வந்து நம்ம ஒரு சிம்பிள் கல்குலேஷன் செஞ்சுருக்கோம். ஸோ இது வந்து நம்ம ஒரு டேபிள் ஃபார்மேட்டில் பண்ணோன்னா எல்லாத்தையும் ஹைலைட் பண்ணிவிட்டு இந்த ஃபாண்ட் ஹோம் டேப்பில் வந்துட்டு இந்த ஃபாண்ட் இதில் கிளிக் ஹியர் அண்ட் தென் ஆல் பார்டர்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு டேபிள் ஃபார்மேட்டில் வந்துடும். ஸோ இப்போ நம்ம இந்த டேபிள் வந்துட்டு நம்ம கலர் பண்ண போகிறோம் அப்படின்னா லைக்ஸ் இப்போ ஒரு இதை வந்து நம்ம கலர் பண்ணுறோன்னா இதை ஹைலைட் பண்ணிவிட்டு ஸோ இந்த பெயிண்ட் பக்கெட் இடத்துல நம்ம வந்துட்டு ஓகே ஒவ்வொரு சேலும் வந்து ஒரு கலர் வந்து நம்ம ஃபில்அப் பண்ணலாம். ஓகே, ரைட். ஸோ நம்ம ப்ராஃபிட்டும் கல்குலேட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ இதை வந்து சிம்பிளாக ஒரு நம்ம பார் சார்ட்டில் வந்து நம்ம கல்குலேட் பண்ண போகிறோம்னா முதல்ல ஹைலைட் பண்ணிடணும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்சர்ட். ஸோ நம்ம சார்ட்ஸ் இடத்துல இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு சிம்பிளான சார்ட் வந்து உங்களுக்கு கிடச்சிரும். அதோட மந்த் சேல்ஸ் காஸ்ட் ப்ராஃபிட் வந்து உங்களுக்கு அழகாக இங்கே வந்து கொடுத்துருச்சு. ஓகேங்களா, ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு வே. ஸோ நீங்கள் இதை சேவ் பண்ண போகிறீங்கன்னா ஃபைல், சேவ்
டாக்குமெண்ட்டில் கிளிக் பண்ணி நீங்கள் சேவ் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஆல்ரைட். ஸோ மீண்டும்